இப்போதாங்க அதாவது ஜஸ்ட்டு இந்த கேமரா வாங்கி கிட்டத்தட்ட ஜிஏ கேமரா வாங்கி இப்போ தான் வந்து ஒரு சில வீடியோஸு இப்போ தான் எடுக்கிறேன். ஏன்னா இந்த கேமராவுடைய மைனஸ் என்னென்னா ஒரு 1/4 மணி நேரம் இந்த கேமரா நம்ம கேப்சர் பண்ணோம்னா ஹீட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ என்ன 12:19 ஸோ 12:19 இன்னும் கரெக்டாக வந்து ஒரு 12:40க்கே ஹீட் ஆகிடும். இதான் இங்கே ஒரு பெரிய மைனஸு. ஆனால் வந்து செம சூப்பராக கேப்சர் ஆகும். இதில் ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருக்கும். ரொம்ப பிடிச்சி தான் நான் வாங்கினேன். ரிவ்யூ அதுக்கப்புறம் டேரெக்டாக போய்ட்டு கேமரா ஷோரூமில் போய்ட்டு எல்லாமே செக் பண்ணி தான் நான் வாங்கி வச்சுருக்கேன். பட் என்னென்னா அன்ஃபார்ச்சுனேட்லி இதில் ஹீட் ஆகுது. ஒருவேளை சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணதுனால அப்படி இருக்கா அப்படிங்கிறதுன்னு தெரில கேமரா. பட் நல்ல வியூ இருக்குது, நல்ல ஒரு லுக் இருக்குது. இந்த மாதிரி கிளாரிட்டி வேறு எந்த கேமராலும் எனக்கு தெரிஞ்சு வர்றதுக்கான சான்சஸ் கம்மி. ஏன்னா அந்தளவுக்கு பியூட்டிஃபுல்லாக வந்து நமக்கு வந்து இதில் கேப்சரேஷன் நல்லா இருக்குது. ஸோ அதுதான் நம்ம பார்த்த விஷயத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். என்னென்னா இதில் ஒரு மைனஸ், இப்போ நான் வாங்கும்போது இதில் இன்னொரு என்ன ப்ரைஸ் தான். இப்போ நான் வாங்கும்போது கிட்டத்தட்ட வந்து 43,000 வாங்கும்போது ஒரு 1.5 இயர் ஆகிடுச்சிங்க நான் வாங்கி. இப்போ தான் ஒரு 2-3 கிளிப்பு இப்போ தான் எடுத்துருக்கேனே. இப்போ இந்த ஒரு வீடியோ, அதுக்கு முன்னாடி நாங்கள் திருப்பதி போனோம், அப்போது ஒரு கிளிப்பிங் எடுத்தோம். ஸோ அதுதான் நம்ம எடுத்துருக்குறோம். பட் ஓகே தான். ப்ரைஸ் வைஸ் இப்போ குறைஞ்சிருக்கு, கிட்டத்தட்ட 10,000 குறைஞ்சிருக்கு. ஒரு வருஷத்தில் வந்து 10,000 குறைஞ்சிருக்கு. இந்த டிஜே பவர் கேம்போ, ஆக்சுவலி இது பவர் கேம்போனா குட்டி கேமரா மாதிரி ஒன்று இருக்கும் குட்டிஸாக. அதில் மேலே வந்து நம்ம மேக்னெட் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஒரு குட்டி இடத்துல ஒரு ஷார்ட்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா ஈஸியாக எடுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். பட் ஹீட் ஆகிடுது, என்ன செய்வது? அதுதான் இப்போ நாம் வந்திருக்கிறது வந்து தருமபுரி. ஸோ தருமபுரி கிளிப்பிங்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். தருமபுரி என்ன சும்மா லைஃப் ஸ்டைல், இப்போ நம்ம விலாகு ரொட்டீனாக நம்ம ஏன் போகிறது அந்த மாதிரி தான் எடுக்க போகிறோம். அதே மாதிரி ஒகேனக்கல் ஒரு முறை போகணுங்க. ஒகேனக்கல் ஒரு முறை போயிட்டு பார்த்துட்டு வரணும். ஸோ அப்படியே என்ன உங்களுக்கு போர் அடிக்கும், அதனால் என்ன பண்ணுறேன்னா அந்த சைடு எங்களுடைய அந்த தருமபுரி ஊரை அப்படியே ஒரு கிளிப்பிங் எடுக்கலாம். ஓகே.